தோன்றும் வாசம் அதுதான் ராகமோ, இளம் பூவை நெஞ்சில் தோன்றும் அதுதான் தாளமோ, மனதின் ஆசைகள் மலரின் கோலங்கள். இங்கே எல்லாருக்குமே ஜானுன்னா பாட்டு. ஆனால் ஜானுவுக்கு பாட்டு தான் எல்லாமே. ஒன்று பாடுவா, இல்லைன்னா பாட்டை பற்றி ஏதாவது பேசிகிட்டு இருப்பா. ராகம் தாளம் பல்லவின்னு ஏதேதோ சொல்லிட்டு இருப்பா. ஆனால் எங்களுக்கெல்லாம் எதுவும் புரியாது. ஜானு பிறக்கிறதுக்கு முன்னாடி அவளோட அப்பா அம்மா ஆண் குழந்தை பிறந்தா பாலசுப்ரமணியனும் பெண் குழந்தை பிறந்தா ஜானகின்னும் பேர் வைக்க முடிவு பண்ணாங்க. ஆனால் சொல்லி வச்ச மாதிரி பாட்டுன்னா ஜானுவுக்கு உயிராக இருந்தது. அவ்வளோ அழகாக பாடுவா. जनगणमन अधिनायक जय हे भारत भाग्य विधाता. டேப் ரெக்கார்டரில் பாட்டு கேட்கும்போது அட இது ஜானு பாடின பாட்டாச்சேன்னு தோணும். உடனே அவள் முகம் ஞாபகம் வரும். அது அவளுக்கும் தெரியும். அந்த நேரத்தில் எனக்கு ஜானு மட்டும்தான் தெரியும். எனக்கு 90% அட்டெண்டன்ஸ் இருந்ததுன்னா அதுக்கு அவள் தான் காரணம். அவளை பார்க்காம என்னால் இருக்கவே முடியாது. அவன்னா எனக்கு உயிர். எப்போவுமே அப்படிதான். அவள் என்ன சொன்னாலும் நான் கேட்பேன். அவளுக்கு என்ன வேணும்னாலும் என்கிட்ட தான் கேட்பா. எப்போவாவது மார்க்கு கம்மியாகி வீட்டில் திட்டினா நான் சோகமாயிடுவேன். அந்த நேரத்தில் யாரும் கேட்கலன்னா ஜானு பார்த்து என்னடா என்ன ஆச்சுன்னு கேட்பா. உடனே நான் கவலை மறந்து சந்தோஷமாயிடுவேன். சும்மா போயிட்டுருக்கிறவங்கள கூப்பிட்டு அடிக்கலாமான்னு தோணும். எனக்கு ஜானுன்னா எவ்வளோ பிடிக்கும்னு சொல்ல தெரியாது. ஆனால் எந்த கோயிலுக்கு போனாலும் நான் வேண்டிக்கிறது ஒன்றே ஒன்று தான். கடவுளே, ஜானு எப்போவுமே என் கூடவே இருக்கணும்னு கேட்பேன். अभिषेक नायर प्रेजेंट सर. अर्पिता प्रेजेंट सर. अमित प्रभु यस सर. यस जानकी जानकी एब्सेंट सर. लोकेश यस सर. रामचंद्रा டேய் சார் கூப்பிடுறாரோ. प्रेजेंट सर. सिट डाउन. काव्या प्रेजेंट सर. गोपाल यस सर. என்னாச்சு? டீச்சர் ஏதாவது திட்டினாங்களா? ஹலோ மிஸ்டர், என்னாச்சு? உன்னதான் கேட்குறேன், சொல்லு. ஜானு ஸ்கூலுக்கே வரல, ஏன்னு தெரியல. அபிஷேக் நாயர், சார். ஹர்ஷிதா, Yes, sir. அமித் பிரபு, எஸ் சார். கிரி, எஸ் சார். எஸ் ஜானகி, வாட் ஹேப்பன் டு ஹர்? தெரியல சார். ப்ளீஸ் சிட் டவுன். ராமச்சந்திரன் டேய் சார். பிரசன்ட் சார். பகல் கனவா? இடியட், சிட் டவுன். காவ்யா, प्रेजेंट सर. செந்தில், நான் என்னடா பண்ணேன்? எஸ் சார். சுவாமிநாதன், எஸ் சார். டேய் குரு, அவளை எஸ் கூப்பிடுறா. சார். அவளை சுபா, ராம் கூப்பிடுறா. என்ன? ஜானு எங்க தெரியல. அடிச்சன்னு வைய. அது வரைக்கும் என் கையை பூ பறிக்குமா? கூடவே இருக்க, உனக்கு எதுவும் தெரியாதா? நானும் உங்க கூட தானே இருக்கேன். எனக்கு மட்டும் எப்படி தெரியும்? கேட்டு தெரிஞ்சுக்கல. தெரிஞ்சிட்டு நான் என்ன நியூஸ் பேப்பர்லயா போட போறேன்? ஜானுவோட வீடு எங்க இருக்குன்னு நான் விசாரிச்சேன். அந்த பக்கத்துல இருக்கிற கோயிலை தாண்டி போனா அங்கதான் எங்கேயோ இருக்கான். வீட்டுக்கு போகும்போது பாத்துட்டு போலாம். ம், சரி. இங்கதான் எங்கேயோ. கிளம்பலாமா? இருட்டாக போகுது. லேட்டா போனா என் அம்மா திட்டுவாங்க.
எப்படியும் திங்கக்கிழமை வந்துருவான்ல. ஏன்டா லேட்டு? ஸ்பெஷல் கிளாஸ் இருந்துச்சு. போ போ போயிட்டே இரு. ஏய், பாத்து வா. என்ன ஒழுங்கா வர மாட்டியா? பாத்து பாத்து உள்ள போ. போ. டேய் ஜானு வந்துட்டாடா. ஹே ஜானு, 4-5 நாள் கழித்து ஜானுவை பார்த்தேன். அவளுக்கு உடம்பு சரியில்லை. முன்ன மாதிரி இருந்திருந்தா ஓடி போய் என்ன ஜானுன்னு கேட்டிருப்பேன். ஆனால் அன்னைக்கு அந்த இடத்த விட்டு ஒரு அடி கூட நகர முடியல. என்ன ஆச்சுன்னே தெரியல. என்னை தவிர மற்ற எல்லாருமே விசாரிச்சுட்டு இருந்தாங்க. எனக்கு அவகிட்ட போய் அவள் கையை பிடிச்சிக்கிட்டு ஏன் இத்தனை நாள் வரல, நீ இல்லாமல் நான் இவ்வளோ நாள் எவ்வளோ கஷ்டப்பட்டேன் தெரியுமான்னு சொல்லணும்னு தோணுச்சு. ஆனால் அப்படி என்னால் அன்னைக்கு சொல்ல முடியும். என்னாச்சுமா, ரொம்ப முடியாத மாதிரி தெரியுற? இன்னொரு நாள் ரெஸ்ட் எடுத்துட்டு வந்திருக்கலாம்ல. இல்ல சார், பரவாயில்ல. சிவா, கொஞ்சம் பார்த்துக்கோமா. சரிங்க சார். அப்போ அது என்னன்னு எனக்கு சரியாக தெரியல. அப்புறம்தான் புரிஞ்சது அதுதான் என் ஃபர்ஸ்ட் லவ்னு. எனக்குள்ள என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியல. உள்ளுக்குள்ள ஏதோ ஒரு சந்தோஷம். மனசு பட்டாம்பூச்சி மாதிரி படப்பட நடிச்சுக்கிச்சு. இல்லாத மீசையை முறுக்கி விட்டேன். அதுக்கப்புறம் ஜானு கிட்ட என்னால் நார்மலாக பேசவே முடியல. ஏதோ ஒன்று தடுத்தது. அவள் என்னை பார்த்தா போதும், அந்த நிமிஷம் நான் நானாக இருக்க மாட்டேன். ஆனால் அந்த விஷயத்த சுபா கிட்ட சொல்லாமல் என்னால் இருக்க முடியல. எல்லாம் கற்பனையிலேயே நடந்துட்டு இருந்தது. அதனால யாரும் கண்டுபிடிக்க மாட்டாங்கன்னு நினைச்சேன். ஆனா கேடி கிரி கண்டுபிடிச்சிட்டான். அவனுக்கு தெரிஞ்சாலே முரளிக்கும் தெரிஞ்ச மாதிரி தான். எப்படிரா?
மனசுல எதையோ போட்டு குழப்பிக்கிட்டு படிக்கிறத விட்டுறாத சரியா? என்கிட்ட ஏதாவது சொல்லணுமா? பயமா இருக்கா? அப்படின்னா சரி, நான் கிளம்பட்டுமா? டேய் சொன்னா என்னடா சொல்லிட்டியா? ஐயோ, அவன் தான் எவ்வளோ கேட்குறான். ஏன் நீ வெண்ணிலவே பாட மாட்டேங்கிற? அண்ணா ஜாமெட்ரி பாக்ஸ் எடுத்துக்கிட்டானா? நீ பாடினாதான் அவன் கொடுப்பானா?